நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு டிசம்பர் பேரிடரை எதிர்கொள்வதில் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. தோல்வியை மறைப்பதற்காக முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை அனைவரும் வானிலை ஆய்வு மையம் துல்லியமான தகவல் தரவில்லை என சொல்லி வருகிறார்கள். இதை கவனித்த மக்கள் திமுக அரசு வானிலையை துல்லியமாக கணிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியதே அந்த நிதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை வெள்ளம் மற்றும் தென் மாவட்ட பெருவெள்ளத்தில் நாடாளத் தெரியாத நாடக அரசின் சாயம் வெளுத்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்த பிறகும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு மேற்கொள்ளவில்லை. இதனால்தான் வெள்ளத்தில் தென் மாவட்ட மக்கள் தத்தளித்துக் கொண்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னரே எடுக்காததால் விடியா அரசு மேற்கொள்ளும் மீட்புப் பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெறுகிறது. விடியா அரசு தனது தோல்வியை மறைப்பதற்காக வானிலை ஆய்வு மையம் முறையான தகவலை கொடுக்கவில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவல் துல்லியமாக இல்லை எனவும் கூறி வருகிறது. கடந்த முறை சென்னையில் வெள்ளம் வந்தபோது இதே போன்ற காரணத்தை சொன்ன விடியா அரசு வானிலையை துல்லியமாக கண்டறிய 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டமைப்புகளை உருவாக்கப் போவதாக சொன்னது. வானிலையை துல்லியமாக கணிக்க பேரிடர் எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு நமக்கு உணர்த்தியுள்ளது. பேரிடர் தாக்கும் முன் உரிய நேரத்தில் எச்சரிக்கையை வழங்குவதற்கு வானிலை பலூன் அமைப்பு, 2 வானிலை ரேடார்கள், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மலை மானிகள், 11 தானியங்கி நீர்மட்ட கருவிகள், அதிவேக கணினிகள், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பை அரசு உருவாக்கும். இப்பணிகளுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு அன்றைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனால் அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு என்ன ஆனது? அன்று வானிலையை துல்லியமாக கண்டறிய ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது? 10 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு இருப்பதாக சொன்ன கட்டமைப்புகள் உருவாக்கப்படவில்லையா? அந்த பணம் என்ன ஆனது என பொதுமக்கள் தற்போது விடியா அரசுக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். மழைநீர் வடிகால் என்கிற பெயரில் 4000 கோடி வானிலையை துல்லியமாக கணிக்கப் போவதாக சொல்லி 10 கோடி என விளம்பர மோகத்தில் விடியா அரசு வெளியிட்ட அறிவிப்புகள் எல்லாம் வெற்று அறிவிப்புகள்தான் என பொதுமக்கள் கொந்தளித்து வருகின்றனர்.